வணக்கம் ஹெச்கேஎஸ் வாய்ஸ் மீடியா நேயர்களே. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இருக்கிற நெட்டூர் கிராமத்தில் கடந்த 24 மணி நேரமாக பயங்கரமான சாதி பதற்றம் நிலவி வருது. நள்ளிரவு நேரத்தில் முகமூடி அணிஞ்ச ஒரு கும்பல் அரிவாள்களோடு புகுந்து அங்கிருந்த பட்டியலின கிறித்தவ மக்கள் மீது கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த கொடூர சம்பவத்தோட முழு பின்னணி என்ன, இப்போ அங்க என்ன நிலவரம், முழு விவரத்தை இந்த வீடியோல பார்ப்போம். நெட்டூர் கிராமத்தோட மாதா கோவில் தெரு வழக்கம் போல மக்கள் தங்களோட அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு வீடுகள்ல இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு நம்பர் பிளேட் இல்லாத 3 பைக்குகள்ல முகமூடி அணிஞ்ச 9 பேர் கொண்ட ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களோடு அந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. கண்ணி மைக்கும் நேரத்துல அங்கிருந்த அப்பாவி மக்கள் மீது அந்த கும்பல் அரிவாள் வெட்டு தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த கொடூர தாக்குதல்ல ஆதி திராவிடர் கிறித்தவ சமூகத்தை சேர்ந்த 6 பேரும் அந்த வழியா போன ஒரு வழிப்போக்கரும் ரத்த வெள்ளத்துல சரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த பொதுமக்களோட கார்கள், பைக்குகளையும் அந்த கும்பல் அடித்து நொறுக்கிட்டு தப்பியோடி இருக்கு. காயமடைஞ்ச எல்லாரையும் உடனடியாக ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா 5 பேரோட உடம்புல ஆழமான வெட்டுக்காயங்கள் இருந்ததுனால அவங்க மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வர்றாங்க. இப்போதைக்கு அவங்க நிலைமை சீராக இருக்குன்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சதும் நெட்டூர் கிராம மக்கள் ஆத்திரமடைந்து குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரி பிரதான சாலையில் அமர்ந்து விடிய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்குளம் மற்றும் மானூர் போலீசார் அதிரடி வேட்டையில இறங்கினாங்க. போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில முதல் நாள் நடந்த ஒரு திருமண விழாவில் ஏற்பட்ட சாதி மோதல் தான் இந்த வன்முறைக்கு காரணம்னு தெரிய வந்திருக்கு. இந்த முகமூடி கும்பல் நெட்டூர்ல மட்டும் நிறுத்தல, பக்கத்துல இருக்கிற தெற்குப்பட்டி கிராமத்திலையும் புகுந்து 2 பேரை வெட்டியிருக்காங்க. இந்த தொடர் வன்முறை தொடர்பாக தனிப்படைகள் அமைத்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி இதுவரை 8 முக்கிய குற்றவாளிகளை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட எல்லாரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இப்போ பாளையங்கோட்டை மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. மேலும் தலைமறைவா இருக்கிற சிலரை போலீசார் தேடி வர்றாங்க. இப்போதைக்கு நெட்டூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள்ல மேலும் மோதல்கள் வெடிக்காம இருக்க நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு 144 தடை உத்தரவு போல பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு எஸ்பி எச்சரிச்சிருக்காரு. இந்த வன்முறை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற உடனுக்குடனான உண்மை செய்திகளை அறிய நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.